ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்கீரை கூட்டு பண்ண போகிறோங்க. நீங்களும் கூட்டு பண்ணுவீங்க, ஆனால் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். நல்லா ஒரு கட்டு கீரை வாங்கி அதை நல்லா கிள்ளிட்டு கழுவி வச்சுருக்கேங்க. ஒரு 25 ருபீஸுங்க இந்த கீரை கட்டு. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு, கழுவியாச்சு. அப்புறம் தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஏன்னா வெறும் துவரம்பருப்பு போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் அது கூட பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய், பெருங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு 10 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம், கல்லுப்பு. இது எப்படின்னா கடுகு, அப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல்ல நசுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கும் போது அது போடணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. பெருங்காயமும் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 பருப்பு இருக்குது பார்த்திங்களா, பாசிப்பருப்பு ப்ளஸ் துவரம்பருப்பு ரெண்டையும் என்ன பண்ணணுன்னா, ஒரு 3 டைம் கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். குக்கரில் ஊற வச்சுடுவேன். அது கூட தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் தாங்க கீரை போடணும். எப்படி பண்ணனான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அரைக்கீரை கூட்டு பண்ண போகிறேன். இதே மாதிரி தாங்க நான் எல்லா கீரையோட கூட்டும் பண்ணுவேன். வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட மாட்டேன், வெறும் துவரம்பருப்பு மட்டும் போட மாட்டேன். ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி போடணுங்க. போட்டுட்டேன், பூண்டு போட்டுட்டேன். அடுத்து என்ன போடணும் அப்படின்னா, பொடியெல்லாம் போடணுங்க. கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள் போட்டேன். பெருங்காயத்தூள் போட்டேன், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா ஒத்துக்கும் அப்படின்னா ஒரு 2-3 பச்சை மிளகா போடுங்க, சாம்பார் பொடி போட வேண்டாம். எனக்கு பச்சை மிளகா ஒத்துக்காதுங்க, அதனால் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கும் போது 2 வரமிளகா போட்டுக்கலாம், சரியா? இல்லை பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், தக்காளி எல்லாமே போட்டாச்சு. இப்போ அது ஒரு 4 விசில் விடலாம். பருப்பு நல்லா வெந்துச்சு. இவ்வளோ தூரம் வெந்தால் போகிறோம். நான் கொஞ்சம் நிறைய பருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்னொரு சாம்பார் வைக்கணும், அதுக்காக பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ கீரையை போட்டுற வேண்டியதான். கீரையை குக்கரில் போட்டிருக்கேன். அந்த பருப்பு கூட ஒரு 2 விசில் விடலாங்க. ஆனால் கீரையை நல்லா மண் போக கழுவணும். பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, வெந்தால் கொஞ்சோண்டு போயிடுங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வரேன். தனியாக வதக்கினேன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த பருப்போடையே கொஞ்சம் போட்டு 2 விசில் விட்டுட்டால் சூப்பராக வெந்துடுங்க. அதே சமயம் பருப்பும் கொஞ்சம் தெரியணும், கீரையும் கொஞ்சம் நெட்டாக தெரியணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், கடிப்படும், அப்போ ருசியாக இருக்கும். அரைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நல்லா கடைஞ்சிட வேண்டியதான். கடைஞ்சிட்டு அடுத்து தாளிக்கணும். தாளிக்கும் போது காட்டுறேன். கொஞ்சம் உப்பு போட்டு கடைவோம், கல்லுப்பு போட்டு கடைவோம். கடாய் வச்சுருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நான் எப்பவும் கொஞ்சம் பொரியல் அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். கடாய் வச்சாச்சு. இப்போ கடுகு போடலாம். கடுகு போட்டாச்சு, ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறமா காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அது போடலாம். அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும், வெங்காயம் போட்டுடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி போடணும். இப்போ பூண்டு இதெல்லாம் போட்டதே நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்குது. ஜீரகம் வேறு போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காஞ்ச மிளகாய்னா இதாகிடுச்சு, அவ்வளோதான் தாளிப்போம். வெங்காயம் நல்லா சிகப்பாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நல்லா சிகப்பாக வதங்கிடுச்சு. இப்போ தான் கீரையை போடணும்.
ஏன்னா நல்ல வெங்காயம் வதங்கணும். ஏன்னா நம்ம கீரையை போட்டு 2 பெரட்டி இறக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த அளவுக்கு வதங்க விட்டுருக்கேன். அப்போனா தான் வாசனையாகவும் ருசியாகவும் இருக்குங்க. நீங்கள் வடகம் இருந்துன்னா தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணவே வேண்டாம். நான் வடகம் இல்லாதனால வெங்காயத்தை நல்லா கருக்கிற அளவு வதக்கிட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்ம கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அரைக்கீரை, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. சாப்பிட வாங்க. கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் எல்லாம். ஏன்னா ரொம்பலாம் நான் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன், கெட்டியாக தான் எப்போவுமே வைப்பேன். அப்படியே தான் கெட்டியாக வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், இறக்க வேண்டியது தான். ரெடி டு ஈட். கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட வாங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்ததுனால. பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கூட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி இருந்தால் நீங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி பண்ணுறேன். நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. சாப்பிட வாங்க. அரைக்கீரை கூட்டு சாப்பிட வாங்க.